என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். ஒரு குற்றத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு சகோதரனுக்கு ஆவிக்குரியவர்கள் சாந்தமுள்ள ஆவியோடு கூட ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். குற்றம் செய்து விட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல சாந்தமுள்ள ஆவியோடு கூட அவங்களுக்கு புத்தி சொல்லி அதிலிருந்து எப்படி எழுந்து வர வேண்டும், எப்படி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் நடந்து போகிற இந்த விசுவாச வாழ்க்கையில் பல பேருக்குள் பல தடுமாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன் சில பேர் சில காரியங்கள் விழுந்தும் போய்விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆவிக்குரியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த சாந்தமுள்ள ஆவியோடு கூட அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்கள் விழுந்து போன இடத்தில் அவர்கள் மீண்டும் எழுந்து கர்த்தருக்கென்று கிரியை செய்யத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதே சமயத்தில் ஆலோசனை கொடுக்கிறவர்கள் மிகுந்த எச்சரிப்போடு கூடவும் இருக்க வேண்டும். இவங்க இப்படி விழுந்துட்டாங்களே, அப்போ நாமளும் விழுந்துருவோமோ, நமக்கு இப்படி நடந்துருமோ என்று சொல்லி அப்படிப்பட்ட தடுமாற்றத்துக்கு நேராய் கடந்து போய்விடக்கூடாது. இவங்களே எப்படி விழுந்துட்டாங்களே, நாமே இதை செய்யக்கூடாது என்று சொல்லி பல பேருக்குள் தடுமாற்றத்துக்கு நேராய் சத்ருவானவன் வஞ்சனைகளை விதைத்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, விழுந்து போனவர்கள் மீண்டும் எழுந்து கர்த்தருக்கென்று கிரியை செய்யத்தக்கதாய் அவர்களை கர்த்தரண்டையிலே வழிநடத்த சாந்தமுள்ள ஆவியோடு கூட அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் மீண்டும் அவர்கள் எழுந்து கர்த்தருக்கென்று கிரியை செய்ய கிருபை பாராட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.